வணக்கம். ஐயோ, இந்த வீடியோக்கு வந்து இப்படி வணக்கம் வைக்கக்கூடாது, இப்படி தான் வந்து வைக்கணும். பொதுவாக வந்து எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அதுக்கு சில குறிப்புகள்லாம் எடுத்து வைப்பேன், ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் நிஜமாகவே வந்து அன்ப்ரிப்பேர்டாக வந்து இந்த வீடியோவுக்கு மனசார பேசுறதுக்கு வந்திருக்கேன். அன்ப்ரிப்பேர்டுன்னு சொல்ல முடியாது, ஐ எம் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஃபேன் பாய் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து உணர்ச்சிலாம் வசப்பட்டு ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சில ஆர்டிஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் பிடிக்குதுனே தெரியாது, எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறனே தெரியாது, எதுக்கு அவங்க படத்தை ரசிக்கிறனே தெரியாது. ஆனால் இவர் வந்து அப்படி இல்லை. இவரோட படங்கள்லாம் பார்க்குறப்போ வந்து ரொம்ப திறமையானவர். ஆப்வியஸ்லி வந்து ஹீ கேன் ஆக்ட், ஹீ கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். நம்மளை வந்து ஈஸியாக வந்து கவரக்கூடியவர் அப்படிங்கிறலாம் வந்து தெரியும். பட் அதையும் தாண்டி படமே வரல அப்படின்னாலும் அந்த ஒரு ஜீவன் வந்து இந்த உலகத்தில் இருக்குதுப்பா, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட ஆரா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட எனர்ஜி ரொம்ப பிடிக்கும், அவருடைய வெளிப்படை தன்மை பிடிக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை அவங்களோட படத்தில் காட்டுற விஷயத்தையும் தாண்டி நம்ம ஒரு மனிதராக வந்து ஒரு ஆத்மாவாக அப்படியே ஆத்மான் கிசியாக வந்துடலாம் இல்லையா, ஆத்மாவாக ரசிப்போம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தான் நம்ம அந்த மாதிரி வந்து சொல்ல முடியும். அப்படி எல்லாருக்கும் செல்லப்பிள்ளை ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல ஹேட்டர்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி பெரும்பான்மையாக பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே ஏதோ ஒரு பாசம் தொற்றிக்கொண்டு திடீர் எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா 42வது பிறந்த நாளுக்கு அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இந்த நேரத்தில் அவரை பற்றி புகழ் பாடுறதுக்கு இல்லை, சில விஷயங்கள்லாம் வந்து அந்த மனுஷன் வந்து இந்த நம்ம தமிழ் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமா கல்ச்சரில் வந்து பரப்பியிருக்காருல, அதனால் அந்த என்னென்னலாம் ஏன் வந்து எஸ்டிஆர் இவ்வளோ வருஷங்கள் வந்து படங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தாலும் நிறைய பேருக்கு அவர் வந்து பிடிக்குது அப்படிங்கிறத என்னோடய பார்வையில் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு தோணுச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னால் நம்ம அரசியலை அப்படியே தள்ளி வச்சுருவோம். சினிமான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கொம்பன் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கமல் அவர்களுடைய ஒரு கிராஃப், அதாவது சினிமாவுக்கு அவர் பண்ண கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், அவருடைய ரேஞ்ச், அவருடைய டேலண்ட், அது கிட்ட கூட வர முடியாது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து அவரை வந்து பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட ஒத்துப்பாங்கங்க அந்த அளவுக்கு. ஆனால் கமல் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாலகனாக வந்து தோன்றி இன்றைக்கி இருக்க சினிமாவில் தான் தன்னோட வாழ்க்கை அதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதுல்ல. பட் அதற்கும் முன்னாடியே ஒரு பையன் ஒரு குழந்தை வந்து வந்துருச்சு, பிறந்தோடனே நடிக்க ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி யாரையாவது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கமலோட இன்னும் சின்ன வயசுலேயே வந்து சினிமாவுக்கு வந்த சிம்பு என்கிற சிலம்பரசன் என்கிற எஸ்டிஆர், அவர் வந்து சின்ன குட்டி குழந்தையில் இருக்கும்போதே டிஆர் வந்து அவர் நடிக்க கூப்பிட்டு வந்திருப்பார். ஸோ பேசிக்லி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த சினிமா விட்டால் நிஜமாக வேறு எதுவுமே தெரியவே தெரியாது, விவரம் தெரியும் போதே சினிமாவுக்குள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் எனக்கு தெரிஞ்சு வந்து சிலம்பரசன் தான், எஸ்டிஆர் தான். ஸோ அப்பேற்பட்டவர் அப்போது வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை ரோல்ஸ்லாம் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து ஒரு குட்டி ஹீரோவாக நிறையா டான்ஸ்லாம் பண்ணி ரொம்ப வாலான ஒரு பையனாக தன்னை காட்டிட்டு அப்போவே வந்து திறமைகள்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொம்பு சுற்றுறதா இருக்கட்டும், டைலாக் பேசுகிறது எல்லாமே வந்து பண்ணிட்டார். ஸோ அது வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அந்த காலகட்டத்திலே வந்து நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனதை கவர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட்னால் யாருக்குமே தெரியாத இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு அப்பப்போ அவரோட அப்பாவுடைய படத்தில் அரும்பு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து சில பாடலுக்கு மட்டும் நடமாடி போய் தன்னை இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதம் வந்து அவங்க அப்பாவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. காதல் அழிவதில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம். ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனால் சிம்பு அதில் நல்லா தான் நடிச்சிருப்பார். பட் பேசிக்லி அது ஒரு டிஆர் படம் அப்படிங்கிறனால அந்த படமும் டிஆர் படமாக இருக்கும். சிம்புடைய ஆக்டிங் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துலேயும் வந்து டிஆர் தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை எல்லாருமே ரசிக்க முடியுமான்னு கேட்டால் நம்மளால் கூட ரசிக்க முடியாது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வருது. அதில் கொஞ்சம் சிம்புத்தனம் ரொம்ப ஓவராக இருந்தாலும் யாரா இந்த பையன் பார்த்திங்கன்னா அது இதுக்கு முன்னாடி 10-20 படத்தில் ஹீரோவாக நடிச்ச அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நடிக்கிறானேன்னு சொல்லிட்டு அவரை வந்து தவிர்க்கவே முடியல. முதல்ல அந்த தம் படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோ கொண்டாட அதில் எல்லாரையும் போட்டு அடிப்பார், காதலுக்காக போராடுவார், அரசியல்வாதிக்கு எதிராக அடிப்பார், எல்லாமே வந்து பண்ணுவார். அந்த சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நான் இங்கே தான் இருக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து அறிவித்தது மட்டும் இல்லாமல் அப்புறம் குத்து அப்படின்னு ஒரு படம் நினைக்கிறேன், அதுவும் பார்த்திங்கன்னா வந்து அதில் டான்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதுலேயும் வந்து காமெடி எல்லாமே நல்லா பண்ணியிருப்பார். ஆப்வியஸ்லி ரொமான்ஸ் சொல்லவே வந்து தேவையில்லை. இதுக்கு நடுவில் தான் வந்து சிம்பு அப்படின்னா வந்து ஒரு சாதாரண ஒரு மசாலா படம்லாம் வந்து நடிப்பார்ப்பா, அவர் டிஆரோட புல்ல லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் ஆட்டினே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி ஆகிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து மன்மதன் 2004 இல்லை 3 தெரியல, மன்மதன் படம் வந்து வந்துச்சு. பேசிக்லி அந்த படத்தை வந்து இன்னொருத்தர் வந்து டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னால் கூட சிம்புவோட கான்ட்ரிபியூஷன் அந்த படத்தில் நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 19-20 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா
அதில் கண்டிப்பாக வந்து டிஆர் அவர்களுடைய பெரிய பங்கு இல்லைங்கிறது அந்த படத்தை பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும். அதில் வந்து அதிகமாக சிம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு கோஸ்ட் டைரக்டிங் மாதிரி பண்ணி அந்த படத்தை வந்து ஹிட்டு கொடுத்துருப்பாரு. அந்த படம் பேசிய விஷயம், அதில் காட்டுறதெல்லாம் வந்து கரெக்டாக தப்பா அதெல்லாம் ரொம்ப டிபேட்டபிள். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு ரோஜாக்களோட ஒரு மறுவுருவம் மாதிரி அந்த படம் தூசி தட்டி எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி இருந்தாலும் அது என்ன காட்டினாங்களோ அந்த காலகட்டத்தில் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய ட்விஸ்ட்டு, ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு, அப்புறம் மொட்டை மதனா வந்து ஒரு வேரியேஷன் காமிச்சு வந்து நடிச்சது, அண்ட் மியூசிக் செலெக்ஷன், அதில் காஸ்டியூம், அவரோட கெட்டப்பு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரால் மெட்டீரியலாக ஆக போகிற ஒரு பையன் தன்னை திருப்பியும் வந்து அறிவிச்சுக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணி ஹீ இஸ் தேர் டு சர்வே மட்டும் இல்லாமல் இஸ் தேர் டு ரூல் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் வந்து செம்ம ஹிட்டு. ஸோ ஹீ காட் இஸ் ஓன் பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலே வந்து இப்போல்லாம் வந்து பண்ணுறதுக்கு எப்படிப்பா முடியுது, செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட லுக்கை பார்த்து எல்லாம் முடிவு பண்ணாங்க. தொட்டிஜியா அதில் வந்து ஒரு நடுத்தர வயது இளைஞர் மாதிரி தன்னை சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்புறம் தாடிலாம் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒல்லியாக இருக்கான், செட் ஆகாது அப்படின்னு பார்த்தா நிஜமாகவே அந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு மூவி. பட் அந்த கேரக்டர், அந்த தொட்டிஜியான்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வின்சிங்காக வந்து பண்ணியிருப்பார். ஏன்னா சிம்புனாலே கை ஆட்டிட்டு தலையாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மாடுலேஷனை மன்மதனில் கொஞ்சம் மாற்றி அந்த மொட்டை மதனா தன்னோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து காட்டியிருப்பார்ல. உதாரணத்துக்கு அந்த வைஷு வந்து சீட் பண்ணுற சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுது அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமெடி பண்ணுறது எல்லாமே வந்து காட்டி தன்னை ஒரு நடிகனாக ப்ரூவ் பண்ணியிருப்பார். தொட்டிஜயா படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இருக்காது. ரொம்ப சட்டிலாக அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் படம். அது அவ்வளோ ஒல்லியான பையன் அடித்தாலும் அடிக்கிற மாதிரி நம்புற மாதிரி வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பார். அதில் தன் ஒரு மாஸ் ஹீரோவாக அதுக்கான எல்லா டேலண்ட்டுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேயே நிரூபிச்சிட்டார். இதெல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணதுனாலையோ என்னன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவன் பின்னால் நிறைய கேப்பாக வந்து எடுத்துட்டான். சரி, இருந்தாலும் வந்து அஃபிஷியலாக அவர் டைரக்ட் பண்ண படத்தை வந்து நம்மளால் சொல்லாமல் போக முடியாது இல்லையா. வல்லவன், மன்மதன் எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்களை மென்ஷன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. சிம்பு வந்து தன்னை அறிவிச்சுக்கிட்டது எல்லாம் தாண்டி வந்து சிம்பு பல பேரோட காதுகளுக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜோட மியூசிக். ஏன்னா மன்மதன் படத்தில் எல்லா பாடல்கள் மட்டும் இல்லாமல் பிஜிஎம்மும் செம்ம ஹிட்டு. ரெண்டு பேரோட காம்போ சின்ன வயசுலேருந்தே இந்த கெமிஸ்ட்ரினால வந்து பார்த்திங்கன்னா சிம்புவை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தல யுவனுடைய பங்கு ரொம்ப அதிகம். வல்லவன் அந்த ஆல்பமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம ஹிட்டு. எனிவே வல்லவனில் அவரோட டேரக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியல அப்படின்னா கூட இட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் மூவி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளம் கேரக்டரும் பண்ணியிருப்பார். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்கூல் டைமில் வர மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ பேசிக்லி வந்து அவர் தன்னை நிரூபிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கிராஃப்லேயே வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுற மாதிரியான ஒரு படம் கோவில். இதை நான் க்ரோனாலஜிக்கலாக அப்படியே கரெக்டாக சொல்லலை, பட் அவரோட முக்கியமான படங்கள்லாம் சொல்கிறேன். இந்த கோவில் படத்தில் வந்து அதுலேயும் இதே கம்ப்ளைண்ட் தான். ரொம்ப சிம்புத்தனமாக பண்ணுவார். ஹரி படத்துக்குலாம் செட் ஆகிறான்னு பார்த்தா நிஜமாவே எப்படி தொட்டிஜயாவில் வந்து செட்டிலாக பண்ணியிருப்பாரோ அதேமாதிரி கோவில் படத்தில் அந்த படத்தோட ஒரு சரவணன் நினைக்கிறேன் அந்த கேரக்டர் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். மதன், சரவணன், தொட்டிஜயா அப்படிங்கிற மாதிரி எல்லா படத்துலையுமே சூப்பராக வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் கேர்ள்ஸ் கிட்டலாம் கொண்டு போய் சேர்த்த ஒரு முக்கியமான படம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், விண்ணை தாண்டி வருவாயா. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா விஆர் மாலில் வந்து ஓடிட்டுருக்க ஒரு படம். தமிழில் நிறையா பேருக்கு வந்து பிடிக்காது, எனக்கு அந்த படமே பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் பார்த்திங்கன்னா வந்து என்னவோ அந்த 2010 காலகட்டத்தில் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டு வந்து ஆல்பம் ஹிட்டு. இன்றைக்கி வரைக்கும் எல்லா பாட்டையுமே ரிப்பீட் மோடில் கேட்டிருக்கலாம். ஸோ அந்த படம் வந்து ஒரு நீஷாக சிம்புவை காட்டி அவரால் தர லோக்கலாகவும் இருக்க முடியும், ஒரு மாதிரி மிடில் பிளேஸ்லேயே நிற்க முடியும், ஒரு நீஷான ஒரு கிளாஸியான ஒரு கையாகவும் வந்து தனக்கு காட்டிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா விதமான ரோல்லையுமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பார். இதுக்கு நடுவில் குட்டி ஹிட் படம் சிலம்பாட்டம், காலை சிலம்பாட்டமில் எல்லா பாட்டும் ஹிட்டு. இதில் தன்னை டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நிரூபிச்சிட்டதுனால நிறையா படங்களில் டான்ஸ் ஆடுவார். சிம்புனா டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. விஜய்க்கு அப்புறம் நம்ம தமிழில் ஒருத்தர் செம்மையாக டான்ஸ் ஆடுவார்பா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சிலம்பரசன் தான் வந்து கண்மொழித்தனமாக எல்லாருமே வந்து ஒத்துப்பாங்க. குறிப்பாக இவர் காமெடி பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மற்ற காமெடியன்ஸ் கூட சேர்ந்து அந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். லவ் சீன்ஸும் நல்லா பண்ணுவார். ஃபைட்டு, டான்ஸு, இது மாதிரி எல்லா விஷயமே சூப்பராக கவர் பண்ணுறாரு. பட் ரியல் லைஃப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ். தமிழ் சினிமாவில் ஒரு நடிகருக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சி இருந்திருக்குமான்னு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமல்ஹாசனே பீட் பண்ணுற அளவுக்கு கான்ட்ரவர்சியில் சிக்கினவர் வந்து சிலம்பரசன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டைலு. இதெல்லாம் ஸ்டைலாடான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சம்மடி வச்சுருக்காங்க, எத்தனை வாட்டி திட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கருப்பு ஒயர் இருக்குல்ல, அதை தேடி வாங்கி போட்டதுக்கு முக்கியமான ரீசன் இவர் தான். பேண்ட்டில் சைடில் ஜிப்பு வச்சுன்னு ஸ்கூல் பேண்ட்டை வந்து அப்படி மாற்றி பிடி சார்கிட்ட அடி வாங்கினதுக்கும் இவர் தான் வந்து காரணம்.
எவ்வளோ ட்ரை பண்ணி மன்மதன் நேஷனல்லாம் வர முடியாது, ஏன்னா அவர் போய் மலேசியாவில் வச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஸ்டைல் மூலியமாகவும் எல்லாரையுமே வந்து கவர்ந்துருக்காரு. போடுற செயின், ஆக்சசரிஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நிறையா ஏர்லி 2000 கைஸும் 90s கைஸும் வந்து சில விஷயங்கள்லாம் போட்டு அலையிறாங்கன்னா அதுக்கு அவர் தான் வந்து காரணம். ஸோ ஒரு நடிகர் வந்து அந்த சினிமாவையும் தாண்டி கல்ச்சுரலாகவும் நிறைய பேர் வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்காரு. பேசிக்கலாக வந்து ஒரு சினிமா சிம்பு அப்படிங்கிற வச்சு நான் இதெல்லாம் வந்து புகழ்ந்து சொல்கிறேன். ஸோ அப்படி இம்பாக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் வந்து தமிழ் இளைஞர்கள்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸிங் மூலியமாக நிறையாவும் பண்ணியிருக்காரு. எல்லாருமே கீழே கமெண்ட் போடுவாங்க, ஹீஸ் அ ஆக்டர், ஹீஸ் அ மியூசிஷியன், ஹீஸ் அ சிங்கர், ஹீஸ் அ லிரிசிஸ்ட், டேரக்டர், போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசனுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுவார். அவ்வளோ திறமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணி வந்து ஒரு தன்னுடைய வித்தையை வந்து சும்மா முழுசாக வந்து இறக்குனார். இப்படி வந்து விடிவி வரைக்கும் நம்ம சொன்னாலும் நடுவில் அவருடைய மியூசிக்கல் ஸ்டெப்பை பற்றி நம்மளால் வந்து பேசாமல் இருக்க முடியாது. ஏகான் வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னா அந்த டைமில் ஸ்மாக் தட் பாட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாட்டெலாம் வந்தப்போ வந்து ஒரு பீக்கில் இருக்கார். அப்போ எப்படியோ போயிட்டு அங்கே போயிட்டு அமெரிக்காவில் போய் உட்கார்ந்தாராம் ஏகானை சந்திக்கிறதுக்கு. ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணியிருக்காரு. அவர் யாருமே மதிக்கவே இல்லை, அவமானப்படுத்தி வந்து அனுப்பியிருக்காங்க. பட் விடாமுயற்சியோடு எப்படியோ போயிட்டு அவரை போய் சந்தித்து அவரை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் வீடியோவும் வந்து அவரை வச்சு டைரக்ட் பண்ணி எடுத்தார் ஒரு கொலாபரேஷனில். பட் அதில் வந்து சில கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது என்னென்னா வந்து டிலீட் ஆயிடுச்சு அந்த ஃபுட்டேஜ், பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த ஃபுட்டேஜ் வந்து டிலீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டதாகவும், அதனால் அந்த பாடல் பின்னாடி வரல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. கரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து எப்போவுமே லவ் படங்களே எடுத்துகிட்டு இருப்பார். அவங்க அப்பான்னு சொல்லுவாங்கள்ல, இவர் வந்து பார்த்திங்கன்னா லவ் படம் எடுக்க மாட்டாலும் இவர் வந்து லவ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீச்சஸ்லேயே நிறையா வந்து தெரியும். தன்னோட பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட சில விஷயங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா கரியர் அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்க்கு சரியாக வரமாட்டாரு அப்படிங்கிற பேர் மாறுது. ஒரு பக்கம் ஏகான் கூட எடுத்த அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிருதுங்கிற மாதிரி வர்றப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தலைவன் படத்தை நடிக்காத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கார். இன்றைக்கி ஒரு சாதாரண மற்ற ஹீரோஸ்லாம் எவ்வளோ ஒரு படம் பண்ணுறாங்களோ அந்த நம்பர்ஸ்க்கு வந்து சிம்பு என்றைக்கு வந்தாரோ அதுலேருந்து படம் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நேரம் 100 படங்கள் ஹீரோவாகவே கடந்து போயிருக்க முடியும். ஏன்னா அவர் எனர்ஜி கொண்டவர், அவ்வளோ வாய்ப்புகளும் அவருக்கு வந்திருக்கும். ஓடுற குதிரைன்னு எல்லாருமே பந்தயம் கட்டியிருப்பாங்க. பட் அவர் வந்து இந்த நேரத்தில் சரியாக தான் போனார். அவர் நல்லவர் தான்ப்பா, மற்றவங்களாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும், நம்ம முட்டும் கொடுக்க போகிறதில்ல. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததுனால தலைவனை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெட் கார்டு கொடுக்குறாங்க. அவரே வந்து நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ சிம்பு வந்து ரேஸ்லேயே இல்லாமல் போயிடுறாரு. இந்த நேரத்தில் நம்ம தனுஷ் பற்றி பேசியே ஆகணும். சிம்பு வந்து ஒரு படமாக நடித்து மேலே வந்துகிட்டே இருக்கும்போது தான் தனுஷும் வந்து ஒரு அண்டர் டாகாக வராரு. சிம்பு என்னெல்லாம் பண்ணுவாரோ அதை தனுஷும் பண்ணி காட்டிகிட்டே இருக்காரு. பாடுறாரு, லிரிக்ஸ் எழுத்துறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, சூப்பராக நடிச்சு நேஷனல் அவார்டெலாம் வாங்கிடுறாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பு எந்த இடத்த அட்டைன் பண்ணணுமோ அதை தனுஷ் அட்டைன் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்தக்கூடிய காம்படிட்டர்ஸான சிவகார்த்திகேயன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய ரசிகர்களாக வந்து பிடிச்சிடுறாங்க எல்லாத்தையுமே. இந்த நேரத்தில் வந்து சிம்புலாம் இனிமேல் அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ குண்டாயிட்டார், காமெடியாக வந்து ஒரு கவு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐயோ அது வந்து ஒரு எஸ்டிஆர் ரசிகனா மறக்க வேண்டிய ஒரு பெரிய ஃபேஸு. அந்த காலகட்டத்தில் வந்து எஸ்டிஆர் அவர்கள் பேசக்கூடிய விஷயம்லாம் வந்து இந்த மாதிரி பொதுவெளியில் பேசக்கூடிய விஷயம்லாம் எல்லாமே ரசிக்கும்படியெல்லாம் இருக்காது. இன்றைக்கு வரைக்கும் வந்து அவரை ட்ராலாக வந்து மாற்றி அவர் பேசுனதை தான் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த நேரத்துலையும் அவர் ஒரு 2 வாட்டி மீட் பண்ணியிருக்கேங்க. நிஜமாகவே சொல்கிறேன், நம்ம கிட்ட பேசின வரைக்கும், நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதன், இயல்பாக பழகக்கூடியவர், நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா தான் வந்து பேசினார். அவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என் கண்ணால் அவரை வந்து மக்கள் பிடிச்சது பார்த்தேன்னா அவரோட ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் டைம் கொஞ்சம் குண்டாகி அப்புறம் அதான் ஒரு அந்த வீடியோலாம் இருக்குல்ல, கருப்பு சட்டெலாம் போட்டு பேசுவார். அந்த டைமில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நான் 7 நாள் இல்லை அந்த 10 நாள் இருந்துச்சுல்ல நடந்தது ஃபுல்லாகவே அங்கே இருந்தேன். முதல் நாள்லேருந்து முடிகிற வரைக்கும் அங்கே வந்த எந்த ஒரு அரசியல்வாதியையும் அங்கே வந்த எந்த ஒரு சினிமா செலிப்ரிட்டியையும் யாருமே முழுசாக ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் எங்களோட போராட்டத்தை ஹைஜாக் பண்ண பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டே இருந்தாங்க. நான் அரசியல்வாதிகள் பேர்லாம் சொல்ல வரும்ல, செலிபிரிட்டிஸ் பேர் சொல்ல வரும்ல, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாங்க. ஆனால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வரவேற்பு. அவரோட எல்லாரோடைய செல்ல குழந்தை மாதிரி அவரை கூப்பிட்டு அந்த வேடையில் ஏற்றி வச்சு பேச வைக்காங்க. அங்கே அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து அப்படியே மனசார ஆறுதல் கொடுத்த மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அழகான ஸ்பீச்சை மனசார வந்து பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னோட வீட்டுக்கு வெளியும் பார்த்திங்கன்னா ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணார். கடைசி நாளில் எல்லாருமே வந்து அடி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு போயிட்டு வந்து ஹெல்ப் பண்ண வந்து முயற்சி செஞ்சார். இது மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு பண்ணியிருக்கு. இட்ஸ் அ குட் ஹியூமன் அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மேலே வரவே மாட்டார்னு நினச்சிட்டு இருந்தப்போ அதுக்கப்புறம் வந்து தன்னோட உடம்பை குறைச்சி பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில படம் ஓடுது, சில படங்கள் ஓடலை அப்படின்னா கூட வந்து ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு. இவருக்கு இவரோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்க இவர் வந்து 10 வருஷம் படம் நடிக்கலாம் கூட விடமாட்டாங்க.
இவங்க வந்து சிம்பு படத்துக்காக வந்து ரசிகர்களாக இல்லை, சிம்புக்காக ரசிகராக இருக்காங்க, சிம்புன்ற ஒரு பர்சனாலிட்டிக்காக அப்படிங்கிற புரிஞ்சானே. அது வெற்றிமாறனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், வெரி லாயல் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வட சென்னை படம் இவர் தான் நடிக்க வேண்டியிருந்துச்சு, சில காரணங்கள் அது உங்களுக்கும் தெரியும், அந்த காரணத்தினால இவர் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. பட் வாழ்க்கை ஒரு வட்டம், நல்லதும் கெட்டதும் அப்படி போயிட்டு திருப்பி நம்மகிட்டே வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசன் படத்தில் வந்து சிம்பு நடிச்சிட்ருக்காரு. நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, டேய் சிம்பு ஃபேன்ஸ்லாம் என்னடா உங்களுக்குலாம் வெக்கமே இல்லைடா, எத்தனை வாட்டரா கம்பேக் கொடுப்பீங்க, வருஷத்துக்கு ஒரு கம்பேக்னா எப்படா கம்பேக் பண்ண மரியாதையே போச்சுடான்னு சொல்லிட்டு. உண்மைதான், என்ன பண்ணுறது. அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு சூப்பர் டேரக்டர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஆக்டர் போய் வந்து கரெக்டான கையில் போய் சேர்ந்துருக்காரு. ஸோ இந்த அரசன் படம் மூலியமாக விஜய் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கியை கொடுக்க வேண்டிய சீன், துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படிங்கிற சீன் இருக்கும்ல, நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு சிம்பு பிடிக்கணுன்றனால சொல்ல, விஜய்க்கு அப்புறம் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த பிடிக்குன்றதை தாண்டியும் சிலம்பரசனை வந்து சொல்லுவேன். அதனால தான் கோட் படத்தில் வந்து துப்பாக்கியை பிடிங்க அப்படிங்கிற சீனில் ஃபஸ்ட்டு சிலம்பரசன் தான் நடிக்க வேண்டியிருந்துச்சு. அவர் வந்து அந்த படப்பிடிப்பில் கலந்துக்க முடியாமல் போனதுனால சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்த படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபுவும் பிளான் பண்ணுறதுனால துப்பாக்கி அவர்கிட்ட போச்சு. பட் அந்த படத்தில் துப்பாக்கி சிவகார்த்திகேயன் கிட்ட போயிருந்தாலும் ரியல் லைஃப்பில் யார் கையில் வந்து சேரணுமோ அந்த துப்பாக்கி அவர் கையில் தான் வந்து சேரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ இன்னும் ஒன்றும் கெட்டு போல் இந்த அரசன் படத்தில் ஆரம்பித்து வரக்கூடிய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸு, நம்ம இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஸ்வத் மாரிமுத்துவா அவர் படம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தலைவன் வந்து நடிச்சிட்டே இருந்தானா இனிமேல் வரக்கூடிய படங்கள் ஹிட் ஆச்சுனாலே போதும், எந்த இடத்துல அவர் இருக்க வேண்டியுமோ அந்த இடத்துல போய் உட்காந்துருவார். விஜய்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவை ஆளக்கூடிய எல்லா தகுதியும் இருக்க சிம்பு வந்து வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு ரசிகனா அவர் படத்தில் சொன்ன அதே டைலாக் தான், வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறாங்கன்ற முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம், வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒரு சிம்பு ஃபேனாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு மட்டும் டெடிகேட் பண்ணுறேன். ஓவராக நெஞ்சை நக்கியிருந்தேன் அப்படின்னா டிஷ்யூ வச்சோ இல்லை எதாவது துணியை வச்சோ தொடச்சிக்கோங்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. திரும்பியும் அதே ஸ்டைலில்